ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பீனட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் பீனட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டுக்காக இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா உரமாக வர வரைக்கும் பன்னீர் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ரெட் சில்லிஸ் 1 to 2 ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ இதை பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பீனட்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணி இதை நல்லா உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்போவுமே பொரிய விடுங்க, அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக உடைச்ச உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ரெட் சில்லி 2 to 3 கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வணக்கி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பீனட் சட்னி தயாராகிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பீனட்ஸ் ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெயினாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து ஒரு இட்லியோட தோசையோட பீனட் சட்னி நல்லா வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு மார்னிங். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.